செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த் விடுதலை புலிகள் தொடர்பான கருத்துக்கு கடும் கண்டனம். கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலை அடிச்சு ஓட செருப்பால் அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தார்த் கந்தலாயில் பாலம் இடிந்து வீழ்ந்ததால் குடை சாய்ந்த டிப்பர் லொரி. இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை. விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவுள்ள முஜிபுர் ரஹ்மான். இலங்கையில் டிஜிட்டல் சேவைகளுக்கும் வரி விதிப்பு. அரசாங்கத்தையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஜனாதிபதி. பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பான பிரதமரின் அறிவிப்பு. ரம்புட்டானால் பறிபோன 5 வயது குழந்தையின் உயிர். வவுனியாவில் வெடித்த கவன ஈர்ப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் டிஜிட்டல் சேவைகளுக்கும் வரி விதிப்பு. இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வரி விதிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. புதிய டிஜிட்டல் சேவை வரி தொடர்பான வழிகாட்டுதல்களை கடந்த 1ஆம் தேதி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டிருந்தது. அதற்கமைய இலங்கையில் தனிநபர் ஒருவருக்கு மின்னணு தளம் மூலம் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டினரும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி செலுத்த வேண்டும். கடந்த 12 மாதங்களில் 60 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் அல்லது கடந்த காலாண்டில் 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் வட்வரிக்கு பதிவு செய்வது கட்டாயமாகும். சமூக ஊடகங்கள், இணையதளம் ஊடான பொருட்கள் கொள்வனவு உட்பட பல்வேறு சேவைகளுக்கு வட்வரி விதிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவுள்ள முஜிபுர் ரஹ்மான். சிவப்பு முத்திரை கொண்ட கொள்கலன்களை விடுவித்த ஊழல் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை அழைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது முகவரியை நாடாளுமன்றத்திடம் கேட்டுள்ளதாகவும், எனவே அந்த திணைக்களம் தம்மை விசாரணைக்கு அழைக்கும் என்றும் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். வெளிப்படையாக விசாரணை நடத்திய குழுவின் அறிக்கையை தாம் தாக்கல் செய்த பிறகு கொள்கலன் விவகாரம் தொடர்பாக விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தமது வாக்குமூலத்தை எதிர்பார்க்கிறது என்று ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்கத்தையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஜனாதிபதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணி தொடர்பான உண்மையை கண்டறிய அரசாங்கத்தையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் 50ஆம் ஆண்டு மத வாழ்வு பூர்த்தியினை குறிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து இது தொடர்பான உண்மை அம்பலமாக்கப்படும் எனவும் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கான உண்மையை கண்டுபிடிக்க அரசாங்கமே தனக்கு எதிராக விசாரணைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும். இது ஒரு பெரிய சவாலான செயலாகும். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நீதியை வழங்குவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கர்தினாலின் நீதிக்கான கோரிக்கையை அரசு மரியாதையுடன் ஏற்கும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் தீவிரமாகவும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பேசுகின்றார். எப்படியாக இருந்தாலும் அவரது கோரிக்கைகளை நாங்கள் மதிக்கின்றோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் நியாயமான சமூகத்தை உருவாக்குவதற்காக மக்களுக்கு முன்னுதாரணமான தலைவர்கள் தேவை என்றும், இன்று நாட்டின் சமூகத்தின் பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இடையே உள்ள உறவுகள், மத தலைவர்களிடையே உள்ள நெருக்கங்கள் என அனைத்தும் குறைந்துவிட்ட நிலையை நோக்கி செல்கிறது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த் விடுதலை புலிகள் தொடர்பான கருத்துக்கு கடும் கண்டனம். தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என அருண் சித்தார்த்தை நோக்கி யாழ்ப்பாணம் காரைநகரைச் சேர்ந்த தம்பிராசா சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அருண் சித்தார் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள். ஹிருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அவருக்கு ஹிருணிகா மீது போலீசில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை. இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கின்றார்.
மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பிஞ்சு குழந்தைகளின் உடலங்கள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள் தான் மேற்கொண்டிருக்கின்றன. எனவே ஜனாதிபதி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர் காப்பாற்றும் வகையில் இந்த விடயத்தில் செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கந்தலாயில் பாலம் இடிந்து வீழ்ந்ததால் குடை சாய்ந்த டிப்பர் லொரி. கந்தலாய் சூரியபுர பிரதேசத்தில் உள்ள சமயபுர பகுதியில் நேற்று மாலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரி ஒன்று பாலம் இடிந்து வீழ்ந்ததால் குடை சாய்ந்திருக்கின்றது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனினும் டிப்பர் லொரிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த டிப்பர் லொரி சூரியபுரவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் நிறுவனத்துக்காக மணல் ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். வாய்க்காலை கடக்க முற்பட்ட போது பழைய பாலம் எடையை தாங்க முடியாமல் இடிந்து வீழ்ந்ததால் டிப்பர் லொரி நிலை தடுமாறி குடை சாய்ந்திருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை. மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் எந்தவித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிறிது சிறிதாக மீட்சி பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட 18,000 வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றில் குறித்த காலகட்டத்தில் 13,614 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைசேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். வவுனியாவில் வெடித்த கவனஈர்ப்பு போராட்டம். வவுனியா சூடுவந்த புலவு மினா நகர் மக்கள் தமது பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மினா நகர் பிரதான வீதியானது நெலுக்குளம் நேரியகுளம் வீதியில் சந்திக்கும் சந்தியில் இந்த போராட்டம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சூடுவந்த புலவு மினா நகர் கிராமமானது 2013ஆம் ஆண்டு குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமமாகும். இந்த கிராமத்தின் பிரதான வீதியானது 12 வருடங்களாக புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகின்றது. தினசரி கல்குவாரி டிப்பர் வாகனம் செல்வதால் கிராமத்தின் பிரதான வீதியானது சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது. இங்கு சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருவதுடன் தினமும் 50க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள், நோயாளிகள் என பலரும் இந்த வீதியால் பயணிக்கின்றனர். அண்மையில் ஒரு மாணவன் மோசமான நிலையில் விபத்துக்குள்ளானார். ஆகவே எங்களுக்கு இந்த வீதி தொடர்பான தெளிவை ஏற்படுத்தி வீதியை சிறப்பான முறையில் அமைத்து தந்து கல்குவாரி செல்லும் கனரக வாகனங்களுக்கு வேறு பாதை அமைத்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது, செட்டிக்குளம் பிரதேச சபை தவிசாளர் இம்தியாஸ் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஆகியோர் மக்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். அத்துடன் செட்டிக்குளம் பிரதேச சபை ஊடாக குறித்த வீதியை புனரமைத்து தருவதாகவும் கல்குவாரி தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பாக பிரதமரின் அறிவிப்பு. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போது பிரதமர் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும். இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும். எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும். கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய 2 முக்கிய சவால்கள் காணப்படுகின்றன.
ஒன்று, தற்போதைய கல்வி முறையை மாற்றி அமைப்பது. அடுத்தது, சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பது. நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. பாடசாலைகளின் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ரம்புட்டானால் பறிபோன 5 வயது குழந்தையின் உயிர். வீட்டில் ரம்புட்டான் பழத்தை ருசித்துக் கொண்டிருந்த 5 வயது குழந்தை நேற்று மதியம் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மெத்தனிய பல்லேயில் உள்ள ஜூலம்பிட்டிய பகுதியில் இருந்து பதிவாகியிருக்கின்றது. வீட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பல ரம்புட்டான்களை ருசித்துக் கொண்டிருந்த குழந்தையின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதை அறிந்ததும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக குழந்தையை வாலஸ்முல் அடிப்படை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இறந்தவர் 3 குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் இளையவர் ஆவார். இறந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக தங்காலை அடிப்படை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் குழந்தையின் இழப்பை தாங்க முடியாமல் தாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.